ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்சான் இன்டேங்க் பிரிண்டரில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாமல் மிஷின்லேயே எப்படி நம்ம ஹெட் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது காப்பி செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. இந்த பேக் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் அந்த செட்டிங்ஸ் விட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே வந்த பிறகு லெஃப்ட் ஏரோ இல்லைனா ரைட் ஏரோ வந்து ப்ரெஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா மெயின்டெனன்ஸ்னு, இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாசில் செக் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் கலர் செக்மெண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் A4 சைஸ் பிளெயின் பேப்பர்னு நமக்கு காமிக்குது. நீங்கள் மிஷினில் ஒரு A4 பிளெயின் பேப்பரை வந்து லோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி லோட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்னு இந்த பட்டன் காமிக்கும், அந்த பிரிண்ட் பட்டனை அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த நாசில் செக் கலர் பேட்டர்ன் அதை வந்து பிரிண்ட் ஆயிரும். இதை வந்துட்டு நமக்கு இப்போ அந்த கலர் இதை பாருங்கள் பேட்டர்னில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கலர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் பிளாக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேப் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கலரில் இந்த மாதிரி கேப் இருந்தால் கண்டிப்பாக ஹெட் க்ளீனிங் கொடுங்க. இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆர் தேர் எனி மிஸ்ஸிங் செக்மெண்ட்ஸ்னு காமிக்குது. இப்போ உங்களுக்கு கலர் எதுவும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா எஸ்ன்னு இருக்கா செலக்ட் ஆகிருக்கு, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நான் வந்து எஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பிரிண்ட் ஹெட் டு கரெக்ட் மிஸ்ஸிங் டாட்ஸ் அப்படின்னு காமிக்கி. இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டார்ட் க்ளீனிங் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு வேண்டாம், ஹெட் க்ளீனிங் வேண்டாம் அப்படின்னா பேக் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை ஹெட் க்ளீனிங் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் இருக்கா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஹெட் க்ளீனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் க்ளீனிங் ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் க்ளீனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் காமிக்கி. உங்களுக்கு ஹெட் க்ளீனிங் வந்து ஓகே அப்படின்னா ஜஸ்ட் ஃபினிஷ்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. அப்படி கலர் பட்டன் ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னா நாசில் செக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோன்னா திருப்பி அந்த பேப்பர் வந்து லோட் பண்ண சொல்லும். நீங்கள் திருப்பி ஒரு A4 பேப்பரை வந்து லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே பேப்பரை வந்து நான் கீழே பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் லோட் பண்ணிட்டேன். திருப்பி அந்த பிரிண்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ண பேப்பரில் வந்து அந்த கலர் பேட்டர்ன் வந்து மறுபடியும் பிரிண்ட் ஆகி வந்துட்டு இப்போ அந்த பிளாக் கலரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. எல்லா கலருமே கரெக்டாக இருக்குது. இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆர் எனி மிஸ்ஸிங் செக்மெண்ட்டுன்னு காமிக்கி. இப்போ நோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சப்போஸ் அப்படியே உங்களுக்கு எதுவும் கலர் செக்மெண்ட் வந்து மிஸ் ஆகிருந்துச்சுன்னா 2 தடவை ஹெட் க்ளீனிங் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாசில் செக் பண்ணாமையே இந்த ஏரோ டவுன் ஏரோ அமுக்குனீங்கன்னா ஹெட் க்ளீனிங்னு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஹெட் க்ளீனிங் டேரெக்டாக உங்களுக்கு ஆயிரும், இந்த கலர் பேட்டர்ன் பிரிண்ட் வராமையே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.